ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். யார் இந்த அருணகிரி யோகீஸ்வரர்? நெற்றியில் திரிபுரண்ட திருநீரும் புருவ மத்தியில் கஸ்தூரி திலகமும் ஒளிமிக்க இடையில் கௌபீனம் தரித்தவராய், உச்சியில் ஊமத்தம் பூவையும் பாம்பரசனையும் சந்திரை கலையையும் கொண்டவராய், அனைவருக்கும் இறைவராய் அருணகிரி யோகியராய் வந்து சிறந்து ஒளிர்கின்றார். என்று அருணாச்சல புராணம் சொல்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமானே அருணகிரி யோகீஸ்வரராக திருவண்ணாமலையில் அவதரித்தார். அவருடைய ஜீவ சமாதியின் மேல்தான் இந்த அண்ணாமலையார் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது அருணாச்சல புராணம், அருணாச்சல மகாத்மியம் போன்ற புராண நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரமஹம்சர் தன்னுடைய ஒவ்வொரு அவதார திருநாளன்றும் இங்கு வந்து ஆத்மார்த்தமாக பூஜிப்பது வழக்கம். ஏனென்றால் பரமஹம்சருக்கும்
தன்னை ஒரு அவதார புருஷன் என்று உணர்த்தியவரே இந்த அருணகிரி யோகீஸ்வரர் தான். திருவண்ணாமலை கோயிலுக்கு கர்ப்பமந்திருக்கு பின்பக்கம் அந்த பிரகாரம் சுத்தனீங்கன்னா அருணகிரி யோகீஸ்வரர் ஜீவசமாதி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும். சாமி யூஸ்வலாக அந்த மண்டபத்து பக்கத்தில் தான், அங்கே தான் போய் உட்காந்துருப்பேன். ரிலாக்ஸ்டாக உட்காந்துருப்பேன். ஆழ்ந்து கேளுங்க. சாமி இங்கே இந்த சமாதி முன்னாடி தான் உட்காந்துட்டு சாயந்தரத்தில் உட்காந்துருப்பேன். இது சமாதினோ ஒரு ஞானியினுடைய ஜீவசமாதிலாம் எனக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ எனக்கு தெரியாது. சின்ன பையன், 11 வயசு பையன். ஒரு நாள் திடீர்னு இந்த குகைக்குள்ள இருந்து கல்லை நகர்த்தி கதவு மாதிரி திறந்துக்கிட்டு ஒரு 30-35 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சன்னியாசி வெளியில வந்தார். பார்க்கறதுக்கு அவ்வளோ இனிமையாகும். பொன்னார் மேனியனே அப்படின்னு சொல்றது கரெக்டா அப்படியே பொன்னார் மேனியனாவே இருந்தார். ருத்ராட்சம், தக 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 தகன் மேனி, இந்த முடி, விபூதி. ஒரு 30-35 வயசுக்குள்ள இருக்கிற சன்னியாசி. பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்யமான ஒரு சன்னியாசி. வெளியில் வந்த உடனே நான் யூஸ்வலாக சன்னியாசிகளை பார்த்தாலே விழுந்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி பேச ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி பேச ஆரம்பித்தேன். அவர் உட்காந்து ஏதோ பேசிட்டு இருந்தார். பார்த்த உடனே அவ்வளோ ஆழமான ஈர்ப்பு. கண்டதும் காதல். சாமியினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் கடைசி காதல் அதுதான். அவ்வளோ ஆழமான ஈர்ப்பு. ஈர்ப்புன்னா ஒரு என்ன சொல்றது, இப்போ சொல்லும் பொழுது நினைக்கும் பொழுதே அவ்வளோ கரகர கரகரகரன்னு ஏறுது. அவ்வளோ ஆழமான ஈர்ப்பு, அவ்வளோ ஆழமான இணைப்பாயிருச்சு. அது என்ன ரீசன் எனக்கும் தெரியல. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசிட்டு இருப்போம். சாயந்தரம் ஆச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போய் படுத்தனா கூட எப்போ காலையில் விடியும் திரும்ப போய் அவரை பார்க்கலான்றதுக்காகவே உட்காந்துட்டு இருப்பேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சில டைமில் அந்த அலாரம் கிளாக் எடுத்து டைமை மாற்றி வைப்பேன். சீக்கிரமாக நவறேன். அந்த அலாரத்தை டைமை மாற்றுவேன். சீக்கிரமாக நான் தொலையேன். காலையில் நான் போய் அவரை பார்க்கணும். இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீலிங். திரும்ப கரெக்டாக மறுநாள் காலையில் எந்திரிச்சு ஓடி வந்துடுவேன். விடிய விடிய காலையில் 5 மணிக்கு கோயில் திறப்பாங்க. 4:30க்கெலாம் வந்து வாசல் நின்றுப்பேன். முண்டகோபநிஷத்தில் ஒரு அருமையான கதை ஒன்று உண்டு. ஒரு பெரிய பறவை, தங்க நிற பறவை, தகதக தகன்னு மின்னுது. ஒரு மரத்தோட உச்சங்கிளையில் அமைதியாக அது ஆழ்ந்து அமர்ந்திருக்கு. சமாதியில் உட்காந்துருக்கு நிம்மதியா. கீழே ஒரு சின்ன பறவை மரத்தோட கிளைக்கு தாவி ஒரு 4 பழம், இனிப்பான பழத்தை சாப்பிடும். சாப்பிட்டு ஆஹா பழம் ரொம்ப இனிக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டே இன்னொரு கிளைக்கு தாவி கசப்பான பழத்தை சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே சீ 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 சீ, இந்த பழங்களே இப்படி தான் கசப்பு போல இருக்கு, இதுக்கு மேலே நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மேலே இருக்க பறவையை பார்த்து பாரு, அந்த பறவை பாரு, பெரிய பறவையை பார்த்து அது இனிப்பும் சாப்பிடாம கசப்பும் சாப்பிடாம என்ன நிம்மதியாக இருக்கு பாரு, துக்கமும் இல்லாமல் சுகமும் இல்லாமல், நாமளும் அந்த பறவை மாதிரி ஆயிடணும் அப்படின்னு நினச்சி அந்த பறவை கிட்ட போவோம். போக ஆரம்பிக்கும் போது வழியிலேயே கசப்பு பழம் சாப்பிட்டதை மறந்துட்டு திரும்ப திடீர்னு பழங்களை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ என்ன 1-2 இனிப்பு பழத்தை சாப்பிடும். இனிப்பு பழத்தை சாப்பிட்ட உடனே பழங்கள்லாம் இனிப்பாக இருக்குன்னு தைரியம் வந்துடும் சாப்பிட்றது மேலே. அதே மாதிரி இன்னொரு ஜம்ப் பண்ணி சாப்பிடும்போது திடீர்னு என்ன ஆகும், ஒரு கசப்பழத்தை சாப்பிடும். நான் சொல்கிறது புரிஞ்சுன்னா அப்படியே உங்கள் வாழ்க்கை புரியும். ஒரு கசப்பழத்தை சாப்பிட்டு ஐயோ சிச்சி சிச்சி நான் முதல்லையே நினச்சேன் இந்த பழங்களே வேண்டான்னு, பாரு அந்த பறவை பாரு எப்படி நல்லா இருக்கு, நாமளும் அந்த மாதிரி ஆயிடணும். உடனே என்ன பண்ணுறது, ஜம்ப் பண்ணி அந்த பறவை கிட்ட போக முயற்சி பண்ணுறது. போகிற வழியில் என்ன பண்ணுறது, திரும்ப ஏதாவது 4 பழத்தை சாப்பிட்டா இனிப்பாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு. ஏதாவது ஒரு ரொம்ப மோசமான ஸ்ட்ராங்கான அனுபவம் விழுந்துருச்சுன்னா அந்த சின்ன பறவை என்ன பண்ணுது, வாயையே திறக்கிறதில்ல, அப்படின்னு நேராக போய் அந்த பெரிய பறவை பக்கத்தில் போய் உட்காந்துக்குது. அந்த பெரிய பறவை பக்கத்தில் போக போக தான் திடீர்னு அந்த சின்ன பறவைக்கு அந்த பெரிய பறவை மேலே ரொம்ப ஆழமான ஈர்ப்பு. ஆழமான ஈர்ப்பில் இந்த சின்ன பறவை நினைக்குது, என்னடா ஆச்சு நமக்கு இவ்வளோ, முதல்ல ஒரு காரணத்துக்கு அந்த பறவை மாதிரியே ஆனந்தமாக இருக்கலாம் தான் இங்கே வந்தோம், இது என்னடா நம்மளை மீறி இந்த பறவை மேலே இவ்வளோ ஈர்ப்பு வந்துருச்சு. அந்த ஈர்ப்போட பறவை, சின்ன பறவை பெரிய பறவை கிட்ட போக 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 கிட்ட போக கிட்ட போக கிட்ட போக அந்த சின்ன பறவை திடீர்னு ஃபீல் பண்ணுதான், அரே நாம அந்த பெரிய பறவையோட பிரதிபிம்பம் தான் போல இருக்குப்பா,
இன்னும் கிட்ட போக கிட்ட போக கிட்ட போக பிரதிபிம்பம் கூட இல்லப்பா, அந்த பறவையே தான்ப்பா நாம அப்படின்னு உணர்ந்துருவோம். இது முண்டகோபனிஷத்துல வர ஒரு அருமையான கதை. மனிதன் உருவான நாள் முதல் பிரபஞ்சத்தில் பலாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நூல்கள் உருவாகிக் கொண்டே இருந்திருக்கின்றது. வெளி உலகத்திலே நமது முன்னோர்கள் செய்த ஆராய்ச்சிகள், வாழ்க்கையை மேம்படுத்தும் செய்திகள், வாழ்க்கை முறைகள், இவைகளெல்லாம் தொகுக்கப்பட்டு விஞ்ஞான நூல்களாக மாறியது. ரீஇன்வென்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லாமல் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு மாற்றப்படுவதற்காக உருவாக்கப்பட்டவைதான் நூல்கள். வெளி உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட சத்தியங்களை, உண்மைகளை மறந்துவிடாமல் இருப்பதற்கும் அடுத்த தலைமுறைக்கு உபயோகமாக இருப்பதற்கும் சேர்த்து வைக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட சத்தியங்களின் தொகுப்பு விஞ்ஞான நூல்கள். அதேபோல் உள்ளுலகத்தின் உண்மைகள் மறந்து விடாமல், மறைந்து விடாமல் இருப்பதற்காக, அடுத்த தலைமுறைக்கு அது சென்று சேர்வதற்காக தொகுத்து வைக்கப்பட்ட நூல்கள், உள்ளுலக விஞ்ஞானத்தை பற்றிய சத்தியங்களை தொகுத்து வைத்த நூல்கள் ஆன்மீக நூல்கள். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी। तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः। यामिषं गिरिशन्तः. உதாரணத்துக்கு சொன்னா ஆன்மாவை பற்றிய கருத்து. ஆன்மா அழியாதது. நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றிய கருத்து, நம்முடைய வாழ்வு, இறப்பு, இவைகளை பற்றிய சத்தியங்கள், கர்மத்தை பற்றிய கருத்து, இவைகள் சாஸ்திரங்கள். இவைகளை உள்வாங்கிக் கொள்வதும் அதன் மூலமாக வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதும் நம்முடைய சுதந்திரம். ஆனால் நாம் உள்வாங்கினாலும் வாங்காவிட்டாலும், தேர்ந்தாலும் தேராவிட்டாலும், புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இவைகளின் சத்தியத்தன்மைக்கு குந்தகமோ மாறுபாடோ பங்கமோ விளைவிப்பதில்லை. இவைகளை வாங்குவதன் மூலமாக நம் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வது நம் விருப்பம். இல்லை, தேவையில்லை என்று மறுப்பதும் நம்முடைய சுதந்திரம். உதாரணத்திற்கு யாரோ பல விஞ்ஞானிகள் தங்களுடைய வாழ்க்கையை செலவிட்டு நேரத்தையும் சிந்தனையையும் செலவிட்டு விளக்கை கண்டுபிடிக்கிறார், மின் விளக்கை கண்டுபிடிக்கிறார். அவங்க எல்லாம் செய்த ஆராய்ச்சி இதனுடைய பலனாகத்தான் இன்று மின் விளக்கு நமக்கு உபயோகத்தில் இருக்கின்றது. புத்திசாலித்தனமா அவருடைய ஆராய்ச்சியின் பலனான இந்த விளக்கை உபயோகிப்பதும், அல்லது அகங்காரம் மேலிட்டு அவர்கள் கண்டுபிடித்தால் அது அவர்களுக்கு, நான் மீண்டும் இதை முழுவதுமாக துவக்கத்திலிருந்து கண்டுபிடித்த பிறகுதான் நான் அதை உபயோகிப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சு கண்டுபிடிக்க துவங்கினோமானால் எந்த காலத்தில் நாம் அதை முடிப்போம்? கண்டுபிடிச்சு ஆரம்பிச்சு இந்த மின் விளக்கை உபயோகப்படுத்துறதுக்கு நாம தயாராகும் பொழுது அதை உபயோகப்படுத்த தேவையே இல்லாமல் போயிருக்கும், வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். ரீஇன்வென்டிங், அகங்காரத்தின் மூலமாக ரீஇன்வென்டிங்குள்ள போனா அது நம்முடைய பிரச்சனை. அதே மாதிரி தான் வாழ்க்கையில தேவையில்லாத ரீஇன்வென்ஷன், ஆழமான விதர்க்கம், அன்பு உணர்வோடு
நம்மை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பக்குவம் வாய்த்து விட்டால் அதுக்கு மேல வேற ஒண்ணுமே தேவையில்லை. உலகத்தின் மிக உயர்ந்த பலன் உச்ச உணர்வு நிலை ஆழமான விதர்க்கத்தோடு நம்மையும் நம்மை சுற்றி இருக்கும் பொருட்களையும் நம்மை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் உணருதல். ஆழமான விதர்க்கம் மலரும் பொழுது நம்மை அறியாது பொங்குகின்ற பக்தி, பக்தியினால் பொங்குகின்ற கருத்துக்களும் வார்த்தைகளும் சத்தியங்களும், அதுதான் ஸ்தோத்திரங்கள். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இனிமையான பக்தியின் ஓட்டம் ரொம்ப அருமையா சொல்லுகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். உன்னுடைய குணங்கள், லீலையின் வெளிப்பாடு, வடிவத்தின் அழகு, இவைகளை வர்ணிக்கின்ற இந்த சுவையை தவிர, இந்த சுவையை விட்டுவிட்டால் இந்திர லோகம் ஆளுகின்ற அரச பதவி கிடைக்கும் என்று சொன்னால் கூட எனக்கு அது வேண்டாம் என்கின்றார். ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத மன அமைப்பு, பக்தர்களுடைய மன அமைப்பு. அதனாலதான் இந்த லாஜிக்காவும் இன்டலெக்சுவலாவும் வாழறவங்களுக்கும் இந்த பக்தர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி. என்ன சொல்ல வராங்க? அவங்க சொல்றத ஆச்சாரியன் இந்த பாடலிலே சொல்லுகின்ற இந்த இனிமையான கருத்தை நமக்கு புரிகிற மொழியில சொல்லணும்னா வேற ஒன்றும் வேண்டாம். கோயிலில் சாயந்தரத்தில் உட்கார்ந்து பஜனை பண்ணிட்டு இருக்கிற ஆனந்தத்தை விட ஒரு பெரிய நாட்டுக்கு முதலமைச்சராகவோ அல்லது பிரதமராகவோ அந்த பதவி கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்றாரு. ஒரு லாஜிக்கலா யோசிக்கிறவங்களுக்கு புரியாது. என்னப்பா சொல்றாரு இந்த ஆழ்வார்? என்ன சொல்லுகின்றார்? கோயிலில் உட்கார்ந்து பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இங்க உட்கார்ந்து உன்னுடைய அழகை வர்ணிக்கின்ற இந்த ஆனந்தம் சில நேரத்தில் நம்மை அறியாத அந்த விதர்க்கம் பொங்குமானால் உண்மையிலேயே தோணும் சுத்தி இருக்கிற எல்லாமே உபயோகம் இல்லாதது அப்படின்னு. விதர்க்கம் நமக்குள் மலருமானால் மற்ற எல்லாமே உபயோகம் இல்லாதவையாக தெரியும். நான் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்த விதர்க்கத்தை உணர்ந்தவர்கள் சமூகத்தை ஆளுகின்ற சக்தியாக ஒரு காலத்திலுமே இருந்ததில்லை. அதனால் இந்த விதர்க்கத்திற்கு சமூகத்திலே மிகப்பெரிய முக்கியத்துவமோ அங்கீகாரமோ கிடைக்காமல் போய்விட்டது. சமூகத்திலே அங்கீகாரமும் முக்கியத்துவமும் கிடைக்காததினாலேயே பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த விதர்க்கத்தை உணரும் நுட்பத்தையும் இதன் பெரும் தன்மையையும் இதை வாழ்க்கை முறையாக வாழும் ஞானத்தையும் பெறாமலேயே இழந்து விட்டார்கள். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது.
விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினை உயிர்ப்பிக்க வைத்தல். அடுத்து ஸ்தோத்திரங்கள். சாதாரணமாக நம் தினசரி வாழ்க்கையில் நாம் உபயோகிக்காத நம்முடைய மிகப்பெரிய பரிமாணமாகிய அன்பினால் வயப்படுதல், பரத்தின் வசப்படுதல், மீண்டும் 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 வெறும் மூளையறிவையும் தர்க்கத்தையும் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும், மூளையறிவும் தர்க்கத்தையும் மட்டுமே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மூட மனிதர்களாலே, மட மனிதர்களாலே மாயை என்றும் இல்யூஷன் என்றும் அல்லது டெல்யூஷன் என்றும் பலவிதமாக வர்ணிக்கப்பட்டாலும் அவர்கள் யாருமே வாழ்க்கையில் உணராத, அவர்கள் யாராலுமே உணர்ந்து கொள்ள முடியாத அடித்தொண்டை பொங்கி இனிக்கும் ஆனந்த ரசம். பக்தியினுடைய சக்தி என்னன்னா, உடல் முழுவதையும் இனிக்க வைக்கும் உணர்வு. என்ன ஆழமாக தன்னுடைய உணர்வு இனித்திருந்தால், ஆழ்வார் பெருமகனார் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன்னு சொல்வார். உன்னை அமர்ந்து உன்னுடைய வடிவத்தை, ஆனந்தத்தை, இதை பாடுகின்ற இந்த சுகத்தை தவிர வேறு ஒரு சுகமும் வேண்டாம்னு சொல்றார். இன்னும் நல்லா புரிஞ்சுங்க, ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. What they say they mean. அவர்கள் சொல்வதை உண்மையிலேயே சொல்லுகிறார்கள். இது கவிக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை அல்ல, எதுகை மோனைக்காக சேர்க்கப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல, உணர்ந்த சத்தியம். என்ன ஆழமா உடல் இனித்திருந்தால், உணர்வு இனித்திருந்தால், இங்க உட்கார்ந்து உன்னை பாடுவது போதுமப்பா, உன்னை வர்ணிப்பது போதும், இந்திர லோகமே வேண்டாம்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐம்புலன்களாலே அனுபவிக்கின்ற சுகத்தின் உச்சம்தான் இந்திர லோகம். இங்க என்ன ஒரு இனிப்பை சாப்பிடலாம், அங்க எவ்வளவு இனிப்பை சாப்பிட்டாலும் திகட்டாமல் இருக்கும். அப்படிதான் இந்திரலோகங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. சொர்க்கம், இந்திரலோகம்னு பல மதங்களும் பல இனங்களும் வர்ணிக்கின்ற கருத்துக்கள் இப்படிதான் இருக்கு. இங்க ஒரு காட்சியை பார்த்தாலே கண்ணு டயர்ட் ஆயிடும். அங்க எத்தனை பலாயிரக்கணக்கான இனிமையான காட்சிகள் இருக்கும், எவ்வளவு பார்த்தாலும் கண் சோர்வடையாது. இங்க ஒரு இசையை கேட்ட உடனே போர் அடிச்சு போகும். அங்க மேல எத்தனை கந்தர்வ கானங்களை கேட்டாலும் போர் அடிக்காது. அதே மாதிரி உடல் சுகம். நாம இங்க எதையெல்லாம் சுகம்னு நினைக்கிறோமோ அதை எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறது தான் இந்திரலோகம். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. நாம் எத்துணைதான் விரும்பினாலும் குழப்பிக்கொள்ளவே முடியாத, ஏனென்றால் இந்த நூல் மிக உயர்ந்த குழப்பத்தில் இருக்கும், மிக உச்ச குழப்பத்தில் இருக்கும் மனிதனுக்கு சொல்லப்பட்டது. இதற்கு மேல் ஒரு மோசமான குழப்பமான சூழ்நிலையே இருக்க முடியாது என்கின்ற சூழலிலே சொல்லப்பட்டது. போர்க்களத்தில் சொல்லப்பட்ட நூல். ஏதோ ஒரு காட்டிலே, இமயமலை குகையிலே
ஆழ்ந்த அமைதியிலே சொல்லப்பட்ட நூல் அல்ல. மிக உயர்ந்த குழப்பத்தில், மிக உச்சமான குழப்பமான சூழ்நிலையில், குழப்பமான மனோநிலையில் இருக்கின்ற மனிதனுக்கு சொல்லப்பட்டது. அதனால் வாழ்க்கையின் எல்லா குழப்பத்திற்கும், எல்லா மனிதர்களின் குழப்பத்திற்கும், எல்லா சூழல்களின் குழப்பத்திற்கும் மிக தெளிவான விடை இந்த நூலின் மூலமாக பகவான் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். எல்லா வாழ்க்கையை பற்றிய கேள்விகளுக்குமான தெளிவான விடையோடு கூடிய சாத்திரம். அடுத்தது, படிக்கின்ற யாரையுமே தன்னுடைய அபரிமிதமான அன்பினாலும் கருணையினாலும், இந்த நூலை படிக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய அபரிமிதமான கருணை, மீண்டும் 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 இந்த அர்ஜுனன் அதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். கட்டாயமா அர்ஜுனன் மாதிரி ஒரு சீடனை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. மீண்டும் 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 அதே கேள்வி, வேறு 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 கோணங்களிலே. ஆனா தன்னுடைய அபாரமான பொறுமையினாலும் அன்பினாலும் கருணையினாலும் ஒவ்வொரு கேள்வியையும் ஆழ்ந்த பொறுமையோடு தான் விளக்குவது மட்டுமல்ல, அர்ஜுனா உனக்கு விளங்கிவிட்டதா என்று மீண்டும் 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 யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கார். பகவானுடைய மிகப்பெரிய யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கின்ற குணம் இந்த நூலிலே வெளிப்படுகின்றது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.